பாத்திரத்தை தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் லைட்டா காஞ்சதோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிசம் பண்ணிக்கிறோம். அதுல வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அது நல்லா வதங்கினதும் அதுல தக்காளி போடுறோம். இதுல வந்து நம்ம வச்சிருக்க மட்டன் எலும்பு ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் எலும்பு நல்லா வதங்கினதும் அதுல வந்து வெறும் மிளகாய் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு உப்பு போடுறோம். மட்டனை வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கிறோம். அது நல்லா குக் ஆகிற டைம்ல மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். அந்த கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதோ அது தாளிக்கிறதுக்கு முழு சோம்பு போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போடுறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்க உப்பு போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரும்பொழுது நம்ம வச்சிருக்க மட்டனை கரைச்சி நல்லா தண்ணியா அதுல கொட்டுறோம். அது நல்லா இறுகி நல்லா உதிரி உதிரியா பூ மாதிரி ஆகும்போது ஃபைனலா வந்து நம்ம மிளகு தூள் போடுறோம், கொஞ்சமா சோம்பு தூளும், தேங்காய் போடுறோம், கொத்தமல்லி போடுறோம், போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிருக்க இந்த பொரியலையும் அந்த சூப்பையும் மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சமா ஜீரகத்தூளும், அது கூட கொஞ்சம் பெப்பர் தூளும், கொத்தமல்லியும் போட்டு ஆட் பண்ணி சர்வ் பண்ணோம்னா மட்டன் ரத்த சூப் ரெடி.